சேர்க்க சரியில்லைன்னா வாழ்க்கையே போயிடும்டி. ஆத்தா சொல்றாளேன்னு அப்படியே விட்டுறாத, தள்ளுங்க. எவனோ ஒருத்தன் வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். அதுக்காக நானும் அதே மாதிரி உன்னை ஏமாத்திடுவேனா? இப்பவே ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். தாலி கட்டின கையோட நாம ஏதாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் இந்த கல்யாணத்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். வா, சாட்சிக்கு எழுத்து போறதுக்கு சிவா வருவான். ஆமா நர்மதா, உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போற சிவா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்க வீட்டுல தங்கியிருந்த தனக்கோடி ஒரு பொண்ணை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க சொல்லிதாங்க எனக்கே தெரியும். இங்க பாருங்கம்மா, இது பெரிய இடத்து விவகாரம். உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சு அதை வெளியே சொல்லாம மறைச்சு அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா விவகாரம் பெருசாயிடும். ஐயோ, ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லிடுங்க. மறைச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? இந்த கொலை கொள்ளை சமாச்சாரம் எல்லாம் அடுத்தவனை அழிச்சாவது தான் வாழணும்னு நினைக்கிறவங்க பண்றது. நான் இன்னைக்கோ நாளைக்கோன்னு நாளை எண்ணிட்டு சாவுக்காக காத்துட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கே அதெல்லாம்? அதுவும் இல்லாம கொலை பண்றவன் இந்த கிழவிட்ட சொல்லிட்டா பண்ண போறான். இந்த காலத்துல யார நம்புறது எதை நம்புறதுன்னே தெரியல சார். சரிம்மா, நான் திரும்ப வருவேன். இடையில உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க. என்ன பாட்டி, என்னாச்சு? போலீஸ் வந்து போறாங்க. போச்சுடி, எல்லாமே போச்சு. போலீஸ்கார வீடு வரைக்கும் வந்துட்டா. ஐயோ, ஒன்னா ரெண்டா அடுக்கடுக்கா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சு எடுத்துட்டா. அப்படி என்ன பாட்டி கேட்டாங்க? தனக்கூடிய தெரியுமாங்கிறான், தங்க இடம் கொடுத்தியாங்கிறான், கொலை பண்ண முயற்சி பண்ணது உனக்கு தெரியுமாங்கிறான், உன்கிட்ட சொன்னானாங்கிறான். ஐயோ, பெரிய இடத்து விவகாரங்கிறான். போதும் போதும் ஆயிடுச்சுடி. ஐயோ, தள்ளாத வயசுல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அப்படியே சாதிச்சுட்டேன். பயப்படாதீங்க பாட்டி, தைரியமா இருங்க. போலீஸோட கடிவாளம் ரத்தினத்தோட கையில இருக்கு. அத புடிச்சு இழுத்து நம்ம திசை பக்கமே திரும்பாம பாத்துக்க சொல்லணும். அந்த காலத்துல பெரியவங்க தெரியாமையா சொன்னாங்க, வயசு பொண்ண வீட்டுல வச்சிட்டு இருக்கிறது வயத்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரின்னு. அது சரியா தான் இருக்கு. அந்த காலத்திலேயே பெரியவங்க அப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னா அப்ப பாப்பா எல்லாம் சரியா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ, இந்த காலத்தை நாம என்னன்னு சொல்றது? இப்பெல்லாம் எவ பெத்தவ பேச்ச கேக்குறேங்கிறா. கஷ்டப்பட்டு படிக்க வச்சா படிப்பு முடிஞ்சதும் வேலையை தேடிக்கிறாளுங்க. வேலை செஞ்சு கையில சம்பளம்னு ஒண்ணு வாங்கினா அவ்வளவுதான். காசு வந்த உடனே கலர் கலரா செல்போனை வாங்கி வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அதை நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏய், முதல்ல அதை நிறுத்து. சே, அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குமோ. இதுல பாய் ஃப்ரெண்டு நாய் ஃப்ரெண்டுன்னு வேற. அதான் ரோட்ல போகும்போது பாக்குறமே. வா, அப்படியே கண்ணு மட்டும் தெரியற மாதிரி முக்காட போட்டுக்கிட்டு கண்டவன் அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு பைக்ல உட்காந்துக்கிட்டு போறாளுங்க. ச்சே, பொண்ணுங்களை சொல்றதா இல்ல அவங்க அப்பா அம்மாவை சொல்றதா, வளர்த்த விதம் சரியில்லைன்னு சொல்றதா இல்ல வளர்ந்த விதம் சரியில்லைன்னு சொல்றதா ஒண்ணுமே புரியலங்க. இங்க பாருங்க, அந்த காலம் மாதிரி 6-7 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். என்ன தாங்க ஏதோ பொம்பளை பிள்ளைங்களை பத்த தப்புங்கிற மாதிரி பேசுற? அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சொன்னாதானே தெரியும். நீ புலம்புறத வச்சு பார்த்தா பிரச்சனை ஏதோ பெருசா இருக்கும் போல தெரியுது. என்ன பெரிய பிரச்சனை தாங்க. தலை போற பிரச்சனையா இருந்தா கூட சமாளிச்சிடலாங்க. தலை போனா அப்படியே பொட்டுன்னு போயிடலாங்க. ஐயோ, இது மான பிரச்சனைங்க. இந்த சரோஜா இருக்கால. சரோஜாவா? எந்த சரோஜா? எத்தனை சரோஜா உங்களுக்கு தெரியும்? இந்த தெருமுனையில இருக்காளேங்க, மாவு கடை கூட போட்டிருக்காளே. ஆமாமா. பாவங்க, அவ புருஷன் செத்து 18 வருஷமாச்சு. ஒத்த ஆளா நின்னு ஒரே பொண்ண கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சிருக்கா. ஆனா ஒரே பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கா. அந்த பொண்ணு இப்பதாங்க +1 படிக்கிறா. ஆனா இந்த வயசுலயே எவனையோ காதலிக்கிறேன்னு சொல்லி அவன் கூட பார்க்கு, பீச், தியேட்டர், ஹோட்டல்னு சுத்தி பழகி வயித்துல புள்ளையோட வந்து நிக்கிறாங்க. பாவங்க சரோஜா, இப்படி பண்ணிட்டேடி பாவின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுவுறா. ஊரே அவளை பார்த்து காரி துப்புது. வயசு பொண்ணு வச்சுக்கிட்டு இத பத்தி எல்லாம் பேசவே கூடாது. ஆனா பொத்தி வளர்க்க கூடாதுங்க. சுத்தி நடக்கிற விஷயங்களை சொல்லி சொல்லி காட்டணும். ஏ நர்மதா, உன்கிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்கேன், பாத்துக்கோ. அந்த சரோஜா மகளோட நீ சகவாசமே வச்சுக்க கூடாது. அப்புறம் ஊரு உன்னையும் அந்த பொண்ணு மாதிரி தாண்டி பேசும்.
அவகிட்ட இனிமே நீ பேசுறத பார்த்தேன் பிச்சிருவேன் பிச்சு ஜாக்கிரதை. ஃப்ரெண்டு கிண்டுன்னு போனேன்னு வச்சுக்கையே சிண்ட புடிச்சு இழுத்து கொண்டே விடுவேன் ஜாக்கிரதை. புரியுதா? சேர்க்க சரியில்லைன்னா வாழ்க்கையே போயிடும்டி. ஆத்தா சொல்றாளேன்னு அப்படியே விட்டுறாத, தள்ளுங்க. நாளைக்கு நெருப்பம்மாவை பார்த்து காரி துப்புற மாதிரி தான் ஊரு எண்ணெயை பார்த்து காரி துப்புமோ. அவங்க அம்மா தலையில அடிச்சுட்டு அழற மாதிரி தான் நம்ம அம்மாவும் அழுவாங்களோ. சரோஜாக்கா மக நெருப்பம்மா கூட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாதுன்னு அம்மா சொல்ற மாதிரி மற்ற பொண்ணுங்களோட அம்மாவும் அந்த தங்க மக நர்மதாவோட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? தங்கங்கா, அக்கா, தங்கம், என்னங்க அக்கா. ஏய், இது அக்காவா? யாருக்குடி அக்கா? நான் உனக்கு அக்காவா? நீ எனக்கு தங்கச்சியா? தங்கம், பிச்சு விடு, பிச்சு. என்னங்க, நான் இவளுக்கு அக்காவா? பேசுறேன். கடைக்கிட்ட வந்து என் பொண்ணை திட்டிட்டு போனதா சொன்னாங்க. ஏய், அவளை வெட்டிட்டு வராம திட்டிட்டு வந்துட்டு சந்தோஷப்படுறி. பொண்ணாடி வளர்த்து வச்சிருக்க பொண்ணு என்னங்க பொண்ணா வளர்த்து வச்சிருக்கா? பொழப்பிலேயே மண்ணள்ளி போட்டாளே. பாவி மக இப்படி செஞ்சுட்டு வந்து நிக்கிறாங்க. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலையா? ஏண்டி இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஊரெல்லாம் அழைச்சு பந்தல் போட்டு உன் பொண்ணுக்கு வளகாப்பு சீமந்தம் நடத்து. கேக்குறா பாருங்க கேள்வி, என்ன பண்றதுன்னு. அடியே இதோ உட்கார்ந்துருக்கா பாரு, நான் பெத்த பொண்ணு. இவ மட்டும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தான்னு வச்சுக்கே, அப்படியே கண்ட துடமா வெட்டி கடல்ல வீசிருப்பேன். ஓடி முதல்ல போய் அவளை உரிச்சு உப்பு கண்ட போடுறி. இத பாரு, இனிமே என் வீட்டுக்குள்ள வர வேலை வச்சுக்காத. போ, அட போங்கறல. ஏய், முதல்ல அவ நின்ன இடத்தை ஃபெனாயில் போட்டு கழுவிடி. நீங்க என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? வாங்க, இவளெல்லாம் பார்த்தாலே பாவம். ஏயா, மேக் இட் ஃபாஸ்ட். லேட் பண்றது நல்லதுக்கு இல்ல. எதா இருந்தாலும் சூட்டோட சூடு முடிச்சிடணும். இல்லைன்னா ஸ்டோரேஜ், ஹேண்ட்லிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒண்ணுக்கு 3 செலவாகும். நஷ்ட கணக்கு காட்டுறது எனக்கு பிடிக்காது. ஹேய், என்ன டல்லா இருக்க? என்ன இது டல்லா இருக்கேன்னு தானே கேட்டேன். அதுக்கே அழுற? அன்னைக்கு அழ ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் நிறுத்தலையா நீ? இரு, இப்ப ஏன் அழுவுற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன நினைச்சு அழுவுறியா? இல்ல உன்ன நினைச்சு அழுவுறியா? இல்ல அழணும்னு நினைச்சு அழுவுறியா? இங்க பாரு, எனக்கு அழுறது பிடிக்காது. இப்போ நீ அழுவுறத நிறுத்த போறியா இல்லையா? இங்க பார், இது ஆபீஸ், பெட்ரூம் இல்ல. Will you stop it? குற்றால அருவியில கூட கொற்ற தண்ணி நின்னுடும். ஆனா இந்த பொம்பளைங்க அழ ஆரம்பிச்சீங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்களே. நீ இப்ப ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு? எங்க ஏரியால இங்க பார், ஒண்ணு சொல்லிட்டு அழு, இல்லன்னா அழுதுட்டாவது சொல்லு. எங்க வீட்டு பக்கத்துல சரோஜாக்கான்னு ஒரு அக்கா இட்லி மாவு, தோசை மாவெல்லாம் விக்கிறாங்க. அவ இட்லி மாவு, தோசை மாவு விக்கிறதுக்கு நீ அழுவுற? குடிக்கலன்னா வாங்காத. இல்ல, அந்த சரோஜா அக்கா அவ கடையில தான் மாவு வாங்கணும்னு உன்னை மிரட்டுறாள. அது இல்ல, அந்த சரோஜா வண்டியை போட்டாளா? அதுவும் இல்லங்க. அந்த சரோஜா அக்கா நிறுத்துறியா? என்ன மேட்டரோ அதை மட்டும் சொல்லு. அந்த சரோஜா அக்காக்கு ஒரே ஒரு பொண்ணு.
17-18 வயசு தான் இருக்கும். யாரையும் லவ் பண்ணி பார்க்கு பீச் சினிமான்னு சுத்தி இப்ப கழுத்துல தாலியே இல்லாம வயித்துல புள்ளையோட வந்து நிக்கிறா. வண்டி நம்ம பக்கம் திரும்புது. எங்க ஏரியா போற விஷயம் தெரிஞ்சு காரை துப்புறாங்க. எங்க அம்மா அவங்க வீட்டுக்கே போய் என்னடி பொண்ண வளர்த்து வச்சிருக்க, இப்படி எவன் கூடிய ஊரை சுத்தி வயித்துல புள்ளைய கொண்டு வந்து நிக்கிறா, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேவலப்படுத்திட்டாங்க. யாரோ பெத்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் ஆனதுக்கு எங்க அம்மா அவ்வளவு ஆத்திரப்பட்டாங்க, ஆவேசப்பட்டாங்க. அவங்க பெத்த பொண்ணுனா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கர்ப்பம் எழுந்து நிக்கிறேன்னு இது தெரிஞ்ச எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். அதுக்காக நானும் அதே மாதிரி உன்னை ஏமாத்திடுவேனா? உனக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுல்ல? இல்லங்க, உங்க மேல எனக்கு பயமும் இல்ல சந்தேகமும் இல்ல. ஆனா எங்க அம்மாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு நர்மதா, உனக்கு என்ன பத்தின சந்தேகமோ பயமோ இருந்தா அதை கிளியர் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கல்யாணமே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கி இருந்த என் மனசுல கல்யாணத்தை பத்தின புனிதத்தை புரிய வச்சவ நீ. நானும் குழந்தை குட்டியோட குடும்ப சகிதமா வாழணும்னு ஆசையை உண்டு பண்ணவ நீ. நீ என்ன நினைச்சியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை என் மனைவியா நினைச்சுதான் உன்னை தொட்டேன். நீ தாலி கட்டு நான் அந்த நிமிஷமே சொல்லியிருந்தா கூட ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாம நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பேன். இப்போ உன்னை கெட்டு போல. எனக்கு இந்த 4 நட்சத்திரத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நல்ல காரியம் பண்ற எல்லா நாளுமே நல்ல நாள் தான். நீயும் மேஜர், நானும் மேஜர். நாம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நாம 2 பேரும் இப்பயே கல்யாணம் பண்ணிப்போம். இப்பவே ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். தாலி கட்டின கையோட நாம ஏதாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் இந்த கல்யாணத்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். வா. சாட்சிக்கு எடுத்து போறதுக்கு சிவா வருவான். ஆமா நர்மதா, உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போற சிவா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்படி அவசரமா ஏன் கல்யாணம் பண்றேன்னு அவன் கேட்பான். நான் உண்மையை சொன்னேன்னா அவன் உன்னை பத்தி உங்க அம்மாவை பத்தி என்ன நினைப்பான்? அதுக்கப்புறம் உங்க அக்காவுக்கு இந்த கல்யாணம் நடக்குமா? என்னங்க சொல்றீங்க? சிவா உங்க ஃப்ரெண்டா? உண்மையதான் சொல்றீங்களா? சிவா சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட், திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இல்லை. நாங்க எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா டிஸ்கஸ் பண்ணுவோம். பயப்படாத. சிவா கிட்ட நான் மறைச்ச ஒரே விஷயம் நம்ம லவ் மேட்டர். என்ன கேட்டுதான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ண அவன் சம்மதிச்சான். அவனுக்கு தெரியாம அவன் கிட்ட சொல்லாம நான் கல்யாணத்தை பண்ண முடியுமா? ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது லைஃப்ல எவ்வளவு பெரிய கிஃப்ட். அதை நான் இழக்க முடியுமா? அது புத்திசாலித்தனமும் இல்ல நர்மதா. நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுங்க. எனக்கும் நர்மதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே கரப்பட்டவன் சொன்னா அவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான்? என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நர்மதா, இந்த உலகத்துல ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் எல்லா அந்தரங்கமும் புனிதமானது. ஆனா அரங்கத்துக்கு வந்துட்டா அது அசிங்கம். இதான் உண்மை, இதான் உலகத்தோட மந்திரம். நாம இந்த உலகத்தை எப்படி பாக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, இந்த உலகம் நம்மளை எப்படி பாக்குறதுங்கிறது தான் முக்கியம். இந்த விஷயத்துல நான் சொல்ற எல்லா கருத்துமே என்னோடது இல்ல. இந்த ஊர் உன்னை பத்தி என்ன சொல்லும்னு நீ உணர்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உன் விஷயத்தை கேள்விப்பட்டதும் சிவா என்ன நினைப்பான்? தங்கச்சி எப்படி இருக்கானா அக்கா எப்படி இருப்பான்னு நினைக்க மாட்டான்? சிவா மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். திருட்டு பொருள் விற்கிறவனுக்கு அவன் வாங்குற பொருள் கூட திருட்டு பொருளா இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரிதான் ஆம்பளைங்களும். 100ல எவனாவது 2 பேர் தான் விதிவிலக்கா இருப்பான். ஒருவேளை சிவா அப்படி நினைச்சிட்டா அதுக்கப்புறம் உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்குமா? நல்லா யோசிச்சு பாரு. அவமானம் நம்மளை தேடி வரத்துக்குள்ள நாம அதுல இருந்து தப்பிச்சிடணும். நாம அவமானத்தை தேடி போனா அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. உன் நிலைமை எனக்கு புரியுது, உன் பயமும் எனக்கு நல்லா புரியுது. இந்த நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். எதை பத்தின கவலையோ பயமோ இருக்கக்கூடாது. இப்ப என்ன நடந்துருச்சு? என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. உன் குடும்பத்தோட நல்லதுக்காகவும் உங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீ கொஞ்ச நாள் பொறுமையா தான் இருந்தாகணும். உங்க அக்கா கல்யாணம் நடந்த அடுத்த நாளே உங்க அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும். ஓகே?
என்ன? நான் தான் சொன்னேன்ல, நான் இருக்கேன், தைரியமா போ. ம். என்ன சார், என்னாச்சு? குழந்தை அழுதுட்டே போகுது. வேற என்ன, கருப்பு போயிடுச்சேன் தான். சார், இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? இதே மத்த பொண்ணுங்கன்னா விஷயம் எப்பயோ முடிஞ்சிருக்கும். இது குடும்ப குத்து விளக்கு, அதான் மெதுவா கவுத்தேன். இதுல என்ன பியூட்டினா, எல்லா பொண்ணுங்களும் என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு நச்சரிப்பாங்க. ஆனா நான் நர்மதாவை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், வா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்குன்னு கூப்பிட்டேன். உங்க அக்கா கல்யாணம் முடிட்டோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னேன். அவளும் நம்பிட்டு போயிருக்கா. போகட்டும் போகட்டும், நம்பி கெடட்டும், குடும்பமான சந்தி சிரிக்கட்டும். உட்காருங்க. என்ன சிவா, இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்கலாம்ல. வீட்டில் இருக்க பிடிக்கல, அதான் ஆஃபீஸ்க்கு வந்து வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணாலாவது ஒரு சேஞ்ச் கிடைக்குமேன்னு வந்தேன். என்ன சொல்றீங்க சிவா? வீட்ல இருக்கிறதுக்கு பிடிக்கலையா? இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க பக்கத்துல இருந்து உங்க அம்மா அக்கா தங்கச்சிக்கு ஆறுதலா இருக்கணும். எங்க அம்மா அக்கா தங்கச்சி யாரும் இப்ப என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. அக்காவும் தங்கச்சி பேசலன்னா கூட பரவாயில்ல, ஆனா எங்க அம்மா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாதது என்னால தாங்கிக்க கூட முடியல. சின்ன வயசுல இருந்தே எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். எங்க அப்பா எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. எங்க அம்மாக்காக தான் நாங்க உயிர் வாழ்ந்தோம். இப்ப அவங்களே எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு நான் தான் காரணம்னு என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னால தாங்கிக்க முடியல. எத்தனை வருஷமா பிரிஞ்சு போன அப்பான்ற அந்த ஆளு திரும்ப வந்திருக்க வேண்டியதே இல்லை. திரும்பி வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. என்ன இருந்தாலும் அவர் உங்க அப்பா. அவர் இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசாதீங்க. அதுவும் உயிரோட இருந்திருந்தா கூட பரவாயில்ல. இறந்தவரை பத்தி எவ்வளவு மரியாதையா பெருந்தன்மையா பேசுறீங்க. இவ்வளவுக்கு அந்த ஆளு உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணவர என்ன கொல்ல பார்த்தாருங்கிற விஷயத்த சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த ரோஜா இருக்கால, எப்பவுமே என் கூடவே இருப்பாளே, இப்ப அவ என் கூட இல்ல. அவ தோழி இல்ல, துரோகின்னு தெரிஞ்ச உடனே அவளாவே என்னை விட்டு விலகி போயிட்டா. அவ நல்ல கேரக்டர் இல்ல சிவா. அவளை உங்க அப்பா தனக்கோடியோட நான் ஒரு வாட்டி பார்த்தேன். ரோஜாவின் மேல் சந்தேகம் ரஞ்சனிக்கு ஏறிக்கொண்டே போகிறதே.